வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜே அகிலா. இன்று நாம் பார்க்க போகும் கதை துரோகத்தில் புதிதாய் பிறந்தேனடா. எபிசோட் நம்பர் 21. கதையின் தொடக்கம். மீனா ஃபோனை துண்டித்ததும், இதை சொல்லவா இத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்கிறா? ஒரு நேரத்தில் நல்ல மெச்சூர்டாக நடந்துக்கிற மாதிரி தெரியுது, இன்னொரு நேரத்தில் ரொம்ப சின்ன புள்ளத்தனமாக நடந்துக்கிறா. மதியம் சாப்பாடு கொண்டு வர வேண்டான்னு சொல்லவா 50 தடவை ஃபோன் பண்ணுவா என்று யோசித்தவன் ஃபோனை சார்ஜரை சொருகிவிட்டு குளியலறை சென்றான். மீரா பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பியவள் வேலைக்கு கிளம்ப தயாராக தொடங்கினாள். அர்ஜுன் கிளம்பினால்தான் அவளால் வேலைக்கு செல்ல முடியும். எவ்வளவு சீக்கிரம் செல்கிறாளோ அவ்வளவு அதிகமாக ஜாக்கெட்டுகளுக்கு கொக்கி கட்ட முடியும். தன் தலையில் இருந்த ஈரட்டவளை அவிழ்த்து முடியை உலர்த்தியவள் இருபுறமும் முடியை எடுத்து உச்சியில் குத்தியவள் மீதமுள்ள முடியை தளர்வாக பின்னலிட்டாள். அது அவள் பின்புறத்திற்கு மேலேயும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல் சரியாக இருந்தது. குளியலறை கதவை திறந்து கொண்டு வந்தவனின் கண்ணில் விழுந்தது மீரா நெற்றி போட்டில் குங்குமம் வைக்கும் காட்சி. ஈர உடம்போடு இடுப்பில் டவலை மட்டும் கட்டிக்கொண்டு வந்தவன் அவள் முதுகோடு ஒட்டி உரசியபடி நின்று தனது இடது கரத்தால் அவள் சேலை விலகி பளிச்சென்று தெரியும் இடையை அழுத்தமாக பற்றினான். பட்டென்று திரும்பி, மாமா என்ன பண்றீங்க? நீங்க வேலைக்கு கிளம்பணும், ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு என்று எச்சிலை விழுங்கியபடி கூற, அது எனக்கு தெரியாதா என்று காட்டமாக கேட்டவன், காலையிலேயே கும்முன்னு ரெடியாகி மனுஷனை சூட ஏத்துற, புருஷனை வேலைக்கு அனுப்பி வைக்க முயற்சி பண்ணுறியா, இல்லை கூடவே வச்சுக்க இப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணி மூட ஏத்துறியா என்று நக்கலாக கேட்க, அடைச்ச இவனுக்கு எப்பவும் அதே நினைப்பு தான் போல. குளிச்சுட்டு தலையை வாரி குங்குமம் வச்சா இவனை மூட ஏத்துறதா அர்த்தமா? எப்படி தான் அவனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவானோ என்று மனதிற்குள் நினைத்தவள், இல்லை தலை ரொம்ப ஈரமாக இருந்தது, அப்படியே விட்டுட்டா தலை வலிக்கும், அதனால தான் சிக்கெடுத்து பின்னல் போட்டேன் என்று மீரா தயங்கியபடி கூற, இப்போது அவள் திரும்பி நின்றிருக்கவும் அவனது வலது கரம் அவளின் இடையில் பாந்தமாக விளையாடி கொண்டிருந்தது. அதில் நெளிந்தபடி நின்றவள் அவனை விட்டு விலகி செல்ல முயற்சிக்க அவள் வயிற்றில் சொருகியிருந்த புடவையில் விரல் நுழைத்து தன்னை நோக்கி இழுத்தவன், இப்போ என்ன, உன்னை கடிச்சா தின்னுடுவேன், எதுக்கு அப்படி ஓட பார்க்குற, நான் அனுபவிக்கத்தானே நீ இருக்கிற என்று ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்கி அவன் மார்க்கமாக கேட்கவும், மீராவோ இந்த மனுஷனோட நடவடிக்கையே சரியில்லை, முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியே போயிடுடி என்று அவனது மனசாட்சி எச்சரிக்க, மாமா லேட் ஆகுது என்றால் அவனுக்கு நினைவூட்டும் விதமாக, சரிடி எனக்கு ஞாபகம் இருக்குது, திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத என்று சிடுசிடுத்தவன் தன் ஆடையை மாற்ற ஆரம்பித்தான். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று மீரா அந்த அறையை விட்டு வெளியேறி டைனிங் டேபிளில் அவனுக்காக காத்திருக்க, அர்ஜுன் வந்ததும் அவனுக்காக சூடாக இட்லியை வைத்தவள் கொத்தமல்லி சட்னியையும் சாம்பாரையும் பரிமாறினாள். வயிறு முட்ட தட்டை வலித்து சாப்பிட்டவன் ஒரு பேச்சுக்காக கூட அவளை சாப்பிடு என்று கூறவில்லை. இவ்வளவு நாட்களில் அவன் ஒரு நாளாவது நீ சாப்பிட்டாயா என்றோ இல்லை கூடவே அமர்ந்து சாப்பிடு என்றோ கூறியிருந்தால் அவளும் அவனது கரிசனத்தை எதிர்பார்த்து இருப்பாள். அவளும் அதுபோல் எதிர்பார்த்தது இல்லை, அவனும் அவளை பற்றி யோசித்ததில்லை. ஆனால் இப்போது தோன்றியது மீராவிற்கு, தன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் இருந்திருந்தால் தன்னை சாப்பிடும்படி கூறியிருப்பானோ என்று உள்ளம் ஏங்கியது. அவளின் ஏக்கம் தெரியாத அர்ஜுனும் சாப்பிட்டு முடித்து கையை கழுவியவன், எனக்கு லஞ்ச் எதுவும் வேணாம் மீரா, இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, அப்படியே அவங்களோட லஞ்சும் முடிச்சிடுவேன் என்று அர்ஜுன் கூற, உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்டா உடம்பு ஒத்துக்காதே மாமா, வாமிட் பண்ணிடுவீங்களே, நான் ஏற்கனவே சாப்பாடு கட்டி வச்சிட்டேன், நீங்கள் எதுக்கும் எடுத்துக்கிட்டு போங்க, சாப்பிட்லன்னா பிரச்சனை இல்லை, திரும்பவும் வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க, ஏன்னா நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற சாப்பாடு ஒத்து போச்சுன்னா பிரச்சனை இல்லை, சப்போஸ் ஒத்து போகலைன்னா இதை சாப்பிட்டுக்கோங்க என்று மீரா பழக்க தோசத்தில் கூற, ஏய் அறிவு இருக்காடி பட்டிக்காடு, நான் பார்க்க போகிறது சாதாரண மனுஷங்களை கிடையாது, பெரிய பெரிய விஐபிஸ், அவங்க முன்னாடி இந்த சோத்து முட்டையை தூக்கிக்கிட்டா தெரிய முடியும், அது நாகரிகமாக இருக்காது, படிச்சிருந்தா தானே உனக்கு ஏதாவது புரியும் என்று அர்ஜுன் எரிச்சலோடு கூற, இத்தனை நாளும் அவன் வேண்டாம் என்று கூறினாலும் இப்படித்தானே வற்புறுத்தி கொடுத்து அனுப்புவாள், அப்போதெல்லாம் தெரியவில்லை போலும் அந்த நாகரிகம். மீனா சாப்பிட அழைத்ததும் மனைவி கொடுத்த உணவை தட்டி கழிக்க நாம் உயிர் வாழ காரணமான அன்னத்தையே சோத்து மூட்டை என்று அலட்சியப்படுத்துகிறான். கண்களில் நீர் திரள அமைதியாக நின்று கொண்டாள் மீரா. அர்ஜுன் தனது பேக்கை எடுத்து மாட்டிக்கொண்டவன், நான் கிளம்புறேன்டி, போகும்போது ஒப்பாரி வச்சிட்டு இருக்காத, மனுஷன் நல்லபடியா வேலைக்கு போயிட்டு திரும்ப வரணும்னு என்ன இருந்தா இப்படி வந்து அழுதுகிட்டே வழி அனுப்புவியா என்று காட்டமாக கேட்க, அதில் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டவள் வரவழைக்கப்பட்ட புன்னகையோடு நிற்க, அர்ஜுன் ப்ளூ கலர் ஷர்ட் வைலட் கலர் பேண்ட் அணிந்து கொண்டு டிப் டாப்பாக வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான். அவன் சென்றதும் அவசரமாக உள்ளே ஓடியவள்
காலையில் சமைத்த பாத்திரங்களை சுத்தம் செய்துவிட்டு கலந்திருந்த புடவையை சரி செய்து கொண்டு தலையும் சரி செய்து கொண்டு மதியத்திற்கு தேவையான உணவையும் எடுத்துக்கொண்டவள் வேலைக்கு நேரமாகி விட்டதால் வேக வேகமாக ரெடியாகி வாசலுக்கு வர அங்கு நின்ற அர்ஜுனை கண்டு வண்டிக்கு பிரேக் போட்டது போல் நின்றது அவள் உடல். அவனை கண்டு விக்கித்து போனவள் பயத்தோடு உடலில் ஒருவிதம் நடுக்கம் பரவ மிரட்சியோடு நின்றாள். அவளை ஏற இறங்க பார்த்தபடி அவன் உள்ளே நுழைய சுவற்றுக்கு அருகிலேயே இருக்கும் டேபிளில் தனது லஞ்ச் பேக்கை அவன் அறியாவண்ணம் வைத்துவிட்டு கண்களில் ஒருவித பீதியோடு நின்றாள். அர்ஜுன் அவளை சுற்றி ஒரு சுற்று வந்தவன், என்னடி எங்கேயோ கிளம்புற மாதிரி தெரியுது, எங்க போக போற? அதுவும் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏதாவது திருட்டுத்தனம் பண்றியா என்று சந்தேகமாக கேட்க தன் எச்சிலை கூட்டி விழுங்கி கொண்டவள், காய்கறி வாங்கிட்டு வரலான்னு கிளம்பின மாமா என்று சமாளிக்க, காய்கறி கடைக்கா? ஆனா இதுக்கு முன்னாடி நீ இப்படியெல்லாம் சீவி சிங்காரிச்சுக்கிட்டு வெளியே போக மாட்டியே என்று நக்கலாக கேட்டவன் அவளையே குறுகுருவென்று பார்க்க, இவன் எதுக்கு திரும்ப வந்திருக்கான், இவன் பார்வையே சரியில்லையே என்று நினைத்தவள், மாமா வேலைக்கு போகலையா, ஏன் வந்துட்டீங்க, உடம்புக்கு ஏதாவது முடியலையா என்று யோசனையோடு கேட்க, ஆமாண்டி உடம்புக்கு முடியலதான் என்றவன் தன் பேக்கிலிருந்து 2 மூலம் மல்லிகையை எடுத்து அவள் தலையில் வைத்து விட்டான். அவனை ஆச்சரியத்தோடு பார்த்தாள் மீரா. பின்னே இருக்காதா, அர்ஜுன் அவளுக்காக மெனக்கெட்டு பூ வாங்கி கொண்டு வந்திருக்கிறான் என்றால் அது உலகத்தில் 8வது அதிசயம் அல்லவா? அதுதான் அவள் ஆச்சரியத்திற்கு காரணம். அதுவும் வேலைக்கு கிளம்பியவன் தனக்காக திரும்ப வந்ததும் இல்லாமல் அவனே அதை தலையிலும் சூட்டி இருக்கிறான். இதெல்லாம் மீராவின் வாழ்க்கை வரலாற்றில் முக்கிய குறிப்பாக செதுக்கப்பட வேண்டிய விஷயம். அவள் தோள்பட்டையில் தொங்கிய பூக்களோடு சேர்த்து அவள் தலைமுடியின் வாசத்தை உள்ளிழுத்தவன், உனக்கு பூ வச்சுக்கிட்ட அழகா இருக்குடி பட்டிக்காடு என்று கிசுகிசுப்பாக கூறி அவளை ஒரு சுழற்றி சுழற்றி தன்னை பார்க்க செய்தவன் தாமதிக்காமல் அவள் இதழில் விழுந்தான். அப்பட்டமான அதிர்ச்சியில் மீரா உறைந்து நிற்க அவன் கைகள் பாரபட்சமின்றி அவள் உடலில் அலைப்பாய்ந்து அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தது. அதில் சுயம் பெற்றவள் அவனை விளக்க முயற்சிக்க அவள் எதிர்ப்பெல்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. அர்ஜுனின் பாக்கெட்டில் இருந்து போன் ஒளிர ஆரம்பிக்க, யார் அந்த கரடி என்ற சலிப்போடு போனை எடுத்து பார்க்க அதில் மீனாவின் பெயர் திரையில் மின்னவும் தன் கைகளில் பூந்தோட்டமாய் வாசம் வீசி பூத்து கொழுங்கி கொண்டிருக்கும் மீராவை விட மனம் இல்லாதவன் மீனாவின் போன் காலை அட்டன் செய்யாமல் சைலண்டில் போட்டவன் மனைவியை தூக்கி கொண்டு தனது அறைக்கு சென்றான். ஏற்கனவே அவன் வெறும் பூவை வாங்கி கொண்டு திரும்ப வந்ததே மகிழ்ச்சியாக இருக்க இப்போது வேலைக்கு செல்லாமல் அறைக்கு தூக்கி வந்ததை அவள் நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவசர அவசரமாக அவள் ஆடைகளை அகற்றியவன் தன் ஆடை அகற்றிவிட்டு அவள் மீது விழுந்தான். அவன் ஆளுமையில் அவன் சூடிய மல்லிகையோடு சேர்த்து மீராவும் வதங்கித்தான் போனாள். 1/2 மணி நேரத்தில் ஒரு கூடலை முடித்தவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு, 2 நாளா ஏதோ வசியம் பண்ணி என்னை உன் பக்கம் இழுக்கிற, எனக்கு சூனிய வச்சிட்டியா என்று கேட்டவன் வேகமாக குளியலறை சென்று தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு ஆடையை அணிந்து கொண்டு கிளம்பினான். அவன் சென்ற பிறகு சோர்வோடு சென்று குளித்த மீரா 1/2 மணி நேரம் லேட்டாகத்தான் வேலைக்கு சென்றாள். அவளும் 2 நாட்களாக கணவனின் நடவடிக்கையை உன்னிப்பாக கவனித்து கொண்டுதான் இருந்தாள். இருப்பினும் தான் செல்ல வேண்டிய பாதையையும் சரியாக தீர்மானித்து கொண்டாள். இங்கு அர்ஜுன் ஆபீஸ்க்கு சென்றவன் தனது வேலையில் மும்முரமாக மூழ்கிவிட அவனின் போன் வைப்ரேட்டில் அதிர்ந்தது. அவள் எதற்காக போன் செய்கிறாள் என்று புரிந்தவன் எடுத்த எடுப்பிலேயே, மீனா அவசியம் நான் வரணுமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, இன்னொரு நாள் பார்க்கலாமா என்றான் தயக்கமாக. முடியாது அர்ஜுன், உங்களுக்காக கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன், நீங்க வந்துதான் ஆகணும் என்றாள் அவள் கனராக. மீரா கொடுத்த உணவை கொண்டு வந்திருந்தால் நிச்சயமாக அர்ஜுன் அங்கு செல்வதை தவிர்த்திருப்பான். அவன் பொதுவாக ஹோட்டலில் சாப்பிட மாட்டான், பசியும் தாங்க மாட்டான். இப்போது வேறு வழி இல்லாமல் வேலைப்பளு இருந்தாலும் மீனாவின் வீட்டிற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவன் வரவிற்காக பொட்டு வைத்து பூச்சூடி ஆவலாக காத்திருந்தாள் மீனா. இதோடு இன்றைய எபிசோட் நிறைவடைகிறது நண்பர்களே. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிட மறக்காதீர்கள். இந்த கதையின் மற்ற எபிசோடுகளை பார்க்க விரும்பினால் நமது பிளேலிஸ்டில் பார்த்து கொள்ளலாம். அதோடு இந்த கதையை முழுமையாக நீங்களே படிக்க நினைத்தீர்கள் என்றால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை பயன்படுத்தி கதையை முழுமையாக படிக்கலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி.